இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே, அப்புறமா இல்லை, இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். இதில் பொதுவாக நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், அக்கினிங்கிறது வந்து எரிகிற நெருப்பு. அக்கினி போட்ட நெருப்பை போட வந்தேன், அது பற்றி எரியணும், அது இப்பொழுதே பற்றி எரியணும் அப்படின்னு சொல்கிறத இயேசு கிறிஸ்து சொல்கிறதாக இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்னு தெரிஞ்சால் தான் இந்த வசனத்துக்கான அர்த்தம் விளக்கம் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? அது எங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்கிறீங்க? இந்த சத்தத்தில் பேசுனா எனக்கு கேட்குமான்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். மனுக்குலத்தின் பாவங்களை ரட்சித்து மீட்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். கரெக்டு தானே? ஆமாம். இதான் இது ஒரு சிலர் எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தீங்க. ஒரு சிலர் சொன்னீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயந்தான், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தார். இப்போது இதுக்கும் இந்த வசனத்துக்கு எதனா சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஏகமான சம்பந்தம் இருக்குது. இப்போ படிங்க, இந்த வசனத்தை படிங்க. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ புரியுதா எதுனா அந்த வசனத்துக்கும்? இப்போ நீ முதல் சொன்னீங்கல்ல, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இப்போ இவர் சொல்கிறாரு, நான் இதுக்கு தான் வந்தேன், அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரியணும், அதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கு அது புரியுதா அப்படின்னா எதுவும் புரியலையா? ரொம்ப ஈஸிங்க, கவனிங்க, நான் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? சத்தமாக சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்க. பாவிகள் யாரு? அப்போ இன்னும் திரும்பல, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நீங்கள் பாவிகளாக இருந்தீங்க. அப்போது யாரெல்லாம் தேவனை அறியவில்லையோ அவங்க எல்லாருமே பாவிகள் தான். தேவனை அறியாத எல்லாருமே பாவிகள். அப்போது அவங்கள ரட்சிக்கும்படி தான் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமாம் தானே? இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து அறிஞ்சிட்டிங்களா இல்லையா? அப்போ நீங்கள் பாவிகள் இல்லை, மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக இருக்கிறீங்க. அப்போ பாவத்தில் ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் அறிந்தோமோ அப்போவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் புனிதர்களாக மாறியிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை பாருங்கள். இப்போ இந்த வசனத்துக்கு வாங்க. நான் பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்தேன். இப்போ அப்படியே வாங்க, இது சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள் என்ன அப்படின்னா, நான் சுவிசேஷத்தை பூமியின் மேல் போட வந்தேன். அது என்ன சுவிசேஷம் தெரியுமா? எல்லாரும் பாவிகளாக இருக்கிற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை பூமியிலே நான் போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும், அது எல்லாம் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது என்னன்னா, இப்போ ஒரே சுருக்கமான உங்களுக்கு விளக்கமாக சொல்கிற பாருங்க. இயேசு கிறிஸ்து அறிவது தான் நித்திய ஜீவன். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை அறிந்தவங்க பாவிகள் அல்ல. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், நான் பாவத்திலிருந்து விடுபட்டு தான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ முதல்ல தெய்வம்னு அறிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியம் வசனம் கேட்க நம்ம வசனத்தினாலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். தினம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கிறோம். ஒரே டைமில் நான் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம்.
ஒரே சமயத்தில் நான் என்னை நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் உண்மையை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா பாவமே இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அவர் நாம் அறிய 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 நாம் மெருகேற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் அவரை அறிகிற அறிவிலே பரிசுத்தமாக்கப்படுகிறேன். அவரை அறிகிற அறிவிலே நான் தேவனோடு கிட்டி சேர்கிறேன். அப்பொழுது நான் கிட்ட சேர 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 தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் என்னை விட்டு விலகி கொண்டே இருக்கிறது. நான் தேவனுக்கு பிரியமானவனாக, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறிக்கொண்டே வருகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிங்க. அக்கினியை போட வந்தேன். என்ன சொல்றாரு இப்போ? சுவிசேஷமாகிய அக்கினியை போட வந்தேன். இப்ப என்ன பண்ணணும்? அந்த அக்கினி இப்பொழுதே, நாளைக்கு அடுத்த வருஷம் இல்லை, இப்பொழுதே அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ என்னத்துக்கு இப்போ அக்கினியை அவர் போடணும்? ஆல்ரெடி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லை? இப்போ உங்கள் ஊரில் ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? உங்கள் ஊரில் பொதுவாக, உங்கள் தெருவில், உங்கள் ஊரில் மொத்தத்தில் மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 1000 பேர். நான் சொல்கிறது தோராயமாக தான். கரெக்டாக அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? இவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் சொல்கிறது தோராயமாக. ஒரு 1000 பேர் வச்சுக்கிறாங்களா ஒரு தெரு, உங்கள் தெருவில் இல்லை உங்கள் ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 5 பேர், 10 பேர்? 1000 பேர் எங்க, 10 பேர் எங்க? 1% கூட வரலையே. அட்லீஸ்ட் 100 பேர் கூட வரலையே. அப்போ 100 பேர் இருந்தது தான் 1%. அது கூட இல்லையே. அப்போ அது கூட இல்லைன்னா தேவன் விரும்புகிறது நியாயமானதே. அக்கினியை பூமியிலே போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த சுவிசேஷங்கிறது எது? சுவிசேஷங்கிறது என்ன? சுவிசேஷம்னா என்ன? நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு கேட்கல உண்மையிலே. என்னங்க? இயேசுவை அறிவிக்கிறது, அவ்வளவுதான். அருமையா சொன்னாங்க. இயேசுவை அறிவிக்கிறது, அதான் சுவிசேஷம். இயேசுவை தெரியல, அவங்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறது, அதுதான். இயேசுவை அறிந்தவங்க சுவிசேஷம் தெரிந்தவங்க. அதாவது இயேசுவை அறிந்தவங்க சுவிசேஷத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்டவங்க. இயேசுவை அறியாதவர்கள் இன்னும் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் இயேசுவை அறியவில்லை. அவர்கள் இயேசுவை அறியாததனால் இன்னும் தங்கள் பாவத்திலேயே சாகிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை அறிந்தவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். பாவம் அவர்களை அணுகாது. இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவ ஒளி அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் இப்போ நமக்கு முக்கியம். இப்போ வசனம் என்ன சொல்லுது? அக்கினியை, பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது அந்த அக்கினி இப்பொழுதே, அல்லேலூயா அல்லேலூயா, எரிய வேண்டும் சொல்லலைங்க, பற்றி எரிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எரியறதுக்கும் பற்றி எரியறதுக்கும் என்ன வித்தியாசம்? எரியறதுக்கும் பற்றி எரியறதுக்கு என்ன வித்தியாசம்? சரி, நீங்க எல்லாம் அடுப்பு எரிக்கிறவங்க தான், அதனால தான் கேட்குறேன், நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். மறுபடியும் சொல்லுங்க. எரியறதுக்கும் பற்றி எரியறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல எரியறதுக்கு பேர் எரியுதுன்னு அர்த்தம். பக்கத்தையும் சேர்த்து பற்றி எரியுதுன்னு சொன்னால் அதுதான் பற்றி எரிவது. அல்லேலூயா. ஒரு இடத்துலையே நின்று எரியுதுன்னா அது எரியுது, அவ்வளோதான். நம்ம அந்த ஊரே பற்றி எரியுதுப்பா அப்படின்னா, ஒரு வீட்டில் நெருப்பு பிடிச்சது, பக்கத்து வீடுன்னு எல்லா வீட்டையும் சேர்த்து பற்றி எரியுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் பேர் தான் பற்றி எரிவது.
இப்போ புரியுதா? எரியறதுக்கும் பற்றி எரியறதுக்கும் வித்தியாசம் புரியுதா? இப்போ நீங்கள் எரியுறீங்களா பற்றி எரியுறீங்களா? நீங்கள் ஐயையோ இவ்வளோ தூரம் கேட்டு வந்து இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எரியுறீங்க, பற்றி எரியல. உங்கள் மேலே இருக்கிற நெருப்பு மற்றவங்களையும் எரிய வைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு எரியுறீங்க, அந்த நெருப்பு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பற்றி எரிய வைக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எரியுறீங்க, அவ்வளோதான். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற நெருப்பு என்ன செய்யணும்? பற்றி எரியக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இதில் அங்கே கவனிச்சு பாருங்கள். நான் விரும்புகிறதாக வசனத்தில் இல்லை, மறுபடியும் அதே வசனம் தருவாங்க. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் சொல்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. அவர் அக்கினியை போட்டாரு, அது எரியுது, ஆனால் பற்றி எரியல. நீங்க தான் அந்த நெருப்பு, உங்களை தான் போட்டாரு, உங்களை தான் உங்கள் ஊரில் போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள பக்தியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இயேசுக்கும் உள்ள ஐக்கியம் உறவை பலப்படுத்துறீங்க, எல்லாம் ஓகே, எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற நெருப்பு பற்றி எரியவில்லை. நீங்கள் என்ன செய்யணும்னா பற்றி எரிகிறவர்களாக மாற வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? நான் இப்பொழுது அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே, நாளைக்கு மறுநாளைக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு அல்ல, அது இப்பொழுதே இந்த வசனத்தை கேட்கிற இந்த நிமிஷம் முதற்கொண்டு அது பற்றி எரிய வேண்டும். அல்லேலூயா. இதுதாங்க வசனம். இந்த வசனம் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. என்னன்னா, இந்த வசனம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. பற்றி நெருப்பு போட வந்தார், பற்றி எரியுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு ஒருவேளை இந்த வசனம் புரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த வசனம் இன்னைக்கு உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. என்ன பேசுது அப்படின்னா, நீங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பக்தியில், பரிசுத்தத்தில், தேவனை தேடுறதுல, குடும்ப ஜெபம் பண்ணுறதுல, உங்களுக்கு நீங்களே பக்தியாக இருக்கிறதுல, உங்களுக்குள்ளவே நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிறதுல, உங்களுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே தான் இருக்கிறீங்களே தவிர உங்கள் மேலே இருக்கிற நெருப்பு பக்கத்து வீட்டை பற்றி பிடிக்கவில்லை. அல்லேலூயா. அது காங்கிரீட் வீடுங்க, எப்படிங்க பிடிக்கும்? தேவன் நினைத்தா பெரிய இரும்பு கோட்டை கட்டியிருந்தாலும் அதையும் பற்றி எரிய வைக்க ஆண்டவராலே முடியும். அல்லேலூயா. ஒரு மன்னன் இருந்தார். அவர் மூலமாக தான் சபை கான்ஸ்டைன் ஒரு மன்னர் இருந்தார். அவர் மூலமாக தான் கிறிஸ்துவம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவுச்சு. அவர் மன்னர், அவரை ரட்சிப்புக்குள்ளெல்லாம் நடத்த முடியாது. யாருன்னா போய் முதலமைச்சருக்கு சுவிசேஷன் சொல்ல முடியுமா? இல்லை ஊர் தலைவருக்காக சுவிசேஷன் சொல்ல முடியுமா? போய் நிற்கும் போதே என்ன சரி பண்ணுறேன் போ, மொட்டையாக பேசுவார். நீங்கள் இல்லைங்க, அவங்க உங்கள் சொந்தக்காராக கூட இருப்பாங்க, நீங்கள் இல்லைங்க வாங்க போங்க. நீங்கள் அவர் இதுக்கு முன்னே நல்ல மரியாதையாக பேசியிருப்பார். இப்போ தலைவர் ஆகிட்டார்ல, அப்போ சரி பண்ணுறேன், சரி போ, இவ்வளோதான். தலைவர் அவர் இருக்கிறாருன்னா இப்படி பேசுகிறாரு. ஒரு கவுன்சிலர் ஆனார்னா, ஒரு எம்எல்ஏ ஆனார்னா, ஒரு மந்திரி ஆனார்னா அவர் எப்படி பேசுகிறார், எப்படி பார்ப்பார் உன்னை? அப்போ இவருக்கு போய் நீ சுவிசேஷம் சொல்ல முடியுமா அப்படின்னா, நான் வசனம் சொல்லட்டுமா? உங்கள் மேலே இருக்கிற அக்கினி அவங்கள பட்சிக்கணுமே தவிர நீ சொல்கிறத அவங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நீ போய் சொல்லு, இல்லை உன் மேலே இருக்கிற அக்கினி அவங்கள எரிக்கணுமே தவிர அது போய் நீ சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நீ சொன்னால் அவங்கள முதல்ல உன்னை கிட்ட வீட்டுக்கு போகும்போது, தலைவர் வீட்டுக்கு சொந்தக்கார வீடு தான் போய் பார்க்குறீங்க, பார்க்கும்போதே வாமா உக்காருமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிடையாது. என்ன சரி பார்க்குறேன், செய்கிறேன், கேட்குறேன், அவ்வளோதான்.
ஒரு வார்த்தை கூட அதுக்கு முன்னே சரிம்மா பார்க்குறோமா பேசுகிறோமா கேட்குறோமா சொல்கிறோமா செய்கிறோமா அப்படின்னு இதுக்கு முன்னே தலைவர் ஆகிறதுக்கு முன்னே பேசுனவர் இப்போ அப்படி பேசுகிறாரான்னா நிச்சயம் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு கொம்பு முளைச்சிச்சு, அதனால் அவர் பேச மாட்டார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கிட்ட போய் நீ பேசுறத விட்டுட்டு உன் மேலே இருக்கிற அக்கினி அவர் மேல் பற்றி எரியும்படி செய்வீர்களானால் அது பற்றி எரியும் பூமி முழுவதும். அல்லேலூயா. இப்படி தான் நம்ம செய்யணும். சில பேர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த கான்ஸ்டைன் மன்னை என்ன பண்ணோம், கேட்கவே இல்லை. ஆனால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசு ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சது, அவன் ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் ஏற்கனவே அவன் குலதெய்வம் வந்து ஒரு பெண் குலதெய்வத்தை வணங்கினான். அதனால் என்ன பண்ணான், மேரி அம்மாவை சாமி ஆக்கிட்டான், இயேசுவையும் சாமி ஆக்கிட்டான், உலகம் பூரா பரப்பினான். அதனால தான் ஆர்சி சபை உலகம் முழுதும் சீக்கிரமாக பரவுவதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் சுவிசேஷம் தான் பரவணும். அல்லேலூயா. நான் என்னுடைய தனிப்பட்ட புகழ் பரவணும் இல்லை. எந்த நெருப்பு எரியணும்? சுவிசேஷம் என்ற நெருப்பு மட்டும்தான் எரியணுமே தவிர நாம் என்கிற சுயம் எரிந்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் நம்ம மேலே இருக்கிற அக்கினி பற்றி எரிகிற அக்கினியாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல தனியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு குப்பை பற்றி எரியுதுன்னு வச்சுங்களேன், குப்பை எரியுது, அந்த குப்பை பாருங்கள் எரிஞ்சு கொஞ்ச நேரம் பார்த்து தானாக தணிஞ்சு போயிடும். அதே ஒரு வீடு, அதுக்கு இப்போ எல்லாம் மெத்த வீடு ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னே கூரை வீடு இருக்கும், ஒரு வீடு பற்றும், பக்கத்தில் இருக்கிற 4-5 வீடு அப்படியே பற்றிக்கும். எல்லோரும் ஓடியாந்து அணைப்பாங்க, ஊரே ஓடியாந்து அணைக்கும். ஒரு வீடு தான், அவன் வீடு தானே எரியுது அப்படின்னு விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவன் வீடு எரியும் போது நம்ம வீடு அடுத்தது எரியுன்னு சொல்லிட்டு ஊரே கூடி வந்து அணைப்பாங்க. அது மாதிரி தான் தேவன் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தார், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம அக்கினினா என்னன்னு பார்த்தோம், அது யார் போட்டதுன்னு பார்த்தோம், அது என்ன செய்யணும்னு பார்த்தோம். அக்கினினா என்னன்னு பார்த்தோம், சுவிசேஷன்னு பார்த்தோம். போட்டது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன விரும்புகிறார் அவர்? பற்றி எரியணும். இப்போ ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? குறைஞ்சபட்சம் 100 பேராவது நீங்கள் இருக்கணும்னா 1000 பேரில் ஒரு 500 பேராவது இருக்கணும், இல்லை 900 பேராவது இருக்கணும், இல்லை பாதியாவது இருக்கணும், இல்லை ஒரு 100 பேராவது நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லாததுக்கு யார் காரணம்னா உங்கள் மேலே இருக்கிற அக்கினி, அதாவது உங்கள் நடுவில் போடப்பட்ட அக்கினி எரியல, அப்படியே புகைஞ்சிக்கிட்டு கிடக்கு. அது என்ன பண்ணணும்? எரியணும். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் பூமியில் எங்கள் ஊரில் நீங்கள் போட்டிருக்கிற அக்கினி பற்றி எரிய வேண்டும், அதுக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால் அது பற்றி எரியும், அந்த ஊரே இயேசுவை அறியும். அல்லேலூயா. இப்போ ஒரு சில அக்கினிகளை குறித்து வேதத்தில் நிறைய அக்கினி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு சில அக்கினிகளை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது கட்டாயமாக கூர்மையாக கவனிங்க, இது எல்லாம் முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா தேவன் எனக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அக்கினியை தேவன் போட வந்தார், அது பற்றி எரிய வேண்டும், அது என்று அவர் விரும்புகிறார். அப்போது இன்னும் ஒரு சில தேவனுடைய மனுஷனுங்க பக்கத்தில் மத்தியில் தேவன் அக்கினியை போட்டார். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது எனக்கு தேவன் வெளிப்படுத்தின விஷயத்தை, எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
ஆமேன். ஒரு அல்ல சொல்லமா? இப்போ இதை நான் உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்லிடுறேன். இது வேதத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு பகுதி. அதாவது மோசே அப்படின்னு சொன்னவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் குழந்தையாக பிறந்து ஒரு சில மாதங்கள் ஒளிச்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எகிப்தில் அரசாங்கத்தில் என்ன சட்டம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டுடணும். பொம்பளை பிள்ளை பிறந்தால் அதை விட்டுடணும், அது வளர்ந்து கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே உத்தரவு போட்டிருந்தது. பார்வோன் அரசாங்கம் உத்தரவு போட்டிருந்தது. மருத்துவச்சிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. பிரசவம் பார்க்குற மருத்துவச்சிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. என்ன தெரியுமா? ஆம்பளை பிள்ளையா கொன்னுடு, பொம்பளை பிள்ளையா விட்டுடு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. இதில் அந்த மருத்துவச்சிக்கு என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தாங்க. அதனால் ஆண் பிள்ளைகளையும் சில பிள்ளைங்களை கொல்லாமல் விட்டுட்டாங்க. அப்போது என்ன, ராஜா கூப்பிட்டு கேட்டார், என்ன இப்படி பண்ண? ஆண்டவனே, இந்த நம்ம எகிப்து பெண்கள் மாதிரி இல்லை இந்த இஸ்ரவேல் பெண்கள், அவங்க ரொம்ப பலசாலிங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னே பிள்ளை பெற்றுடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை தப்பிச்சுக்கினாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், அந்த மருத்துவச்சிங்க குழந்தைங்களை காப்பாற்றினாங்க. சில ஆண் குழந்தைங்களை கூடுமானவரை அவங்களால முடிந்தவரை காப்பாற்றினாங்க. அதனால் தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தார்னு வேதம் சொல்லுகிறது. அது அப்படி இருக்கட்டும். இப்போ மோசே கொஞ்ச நாள் ஒளிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒளிச்சு வைக்க முடியாது, எடுத்து ஒரு நாணல் பெட்டி வச்சு செய்து அதில் குழந்தைய கலத்தி நாற்றுல விட்டுடுறாங்க. அப்போ அந்த கரெக்டாக பாருங்கள், அந்த பெட்டி பார்வோனுடைய தங்கச்சி கையில் கிடைக்கும்படி தேவன் செய்கிறார். அவங்க தங்கச்சி பார்வோன் ராஜா இருக்கிறாரு. அவருக்கு இளையராஜா, அவருக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதில் 2வது ராஜாவாகிறது அவன் பையன், அவங்க இளையராணி, அதாவது இளவரசி. இவங்க இந்த இளவரசி கையில் இந்த பெட்டி கிடைக்கிறது. அவங்க எடுத்துகிட்டு அந்த குழந்தை, இது யூத குழந்தைன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. சரி, இது எனக்கு தண்ணியில் கிடச்சதுனால இந்த குழந்தைக்கு நான் மோசேன்னு பேர் வைக்கிறேன்னு அந்த அம்மா தான் பேர் வச்சுது. இளவரசி தான் பேர் வச்சுது மோசேக்கு பேருன்னு. அது தண்ணியிலிருந்து நான் அந்த குழந்தைய எடுத்ததுனால அந்த குழந்தைக்கு பேர் என்ன? மோசேன்னு பேர் வச்சது. அதுக்கப்புறம் அந்த பேர் தான் கடைசி வரலும் விளங்குச்சு. அந்த குழந்தைய எடுத்து அந்த சொந்த தாயே பால் கொடுக்கறதுக்கு கூலி வாங்கின்னு பால் கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க இவங்களுக்கு காசு கொடுக்கப்பட்ட, சம்பளம் கொடுக்கப்பட்டது. அந்த குழந்தை அம்மா கிட்டேயும் வளர்ந்துச்சு, இளவரசிக்கிட்டேயும் வளர்ந்துச்சு. அம்மா கிட்ட பால் குடிச்சது அரண்மனையில் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பால் மறந்த உடனே முழுக்க அந்த குழந்தை அரண்மனையிலேயே வளர்ந்துச்சு. 40 வருஷம் அரண்மனையில் இருக்கிற எல்லா அறிவும் ஞானமும் அந்த பிள்ளை கிடைச்சது, எல்லாத்தையும் பெற்றாச்சு. 40 வருஷம் பொறுத்து ஒரு சின்ன பிரச்சனையினால் ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓட வேண்டியதாக போச்சு. ஓடி போய் இப்போது மீதியான் தேசத்துக்கு அவர் போகிறார். மீதியான் தேசத்துக்கு போய் அங்கே ஒரு ஆசாரியன் வீட்டில் தங்கி அந்த ஆசாரியனுடைய மகளை கல்யாணம் பண்ணி அங்கே அவனுடைய ஆடுகளை 40 வருஷம் மேய்க்கிறார். வரல சொல்லாமா? இந்த மீதியான் யார்? இவங்களை எங்கன்னா பைபிளில் படிச்சிங்களா? எங்கன்னா படித்த மாதிரி இருக்கா? நான் சொல்கிறேன், அப்புறமா படிச்சுக்குங்க. ஆதி ஆகமத்தில் ஆபிரகாம்னு ஒருத்தர் வருவார். அவர் மனைவி பேர் என்ன? சாரார். அப்புறம் அவங்க ஒருத்தர் தானே ஆகாருக்கு தான் முதல் குழந்தை பிறந்துச்சு. அவங்க பேர் என்ன? அந்த பையன் பேர் என்ன? இஸ்மவேல். அப்புறம் சாராளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த பையன் பேர் என்ன? ஈசாக்கு. அப்புறம் 120 வயசில் 124 வயசில் ஆபிரகாம் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறார், கேத்துரால் அப்படின்னு. அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளை பேர் தான் மீதியான். அந்த மீதியான் அவங்கள அப்போவே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள கிழக்கு தேசத்தில் அனுப்பிவிட்டார். அவங்க போய் இவர் ஒரு தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியேறினார். அதனால் அந்த தேசத்துக்கு பேர் மீதியானியர் தேசம். யார் அவர்? கேத்துராலின்
பிள்ளைகளாகிய ஒருத்தர் மீதியான், மீதியானியர் தேசமாக அது தேசமானது. அதில் மூத்தவர் அவர் வந்து அந்த 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 மொத்த ஜனத்துக்கும் ஆசாரியனா தலைவனாக இருந்தார். அந்த தலைவனுடைய மகளை தான் இங்கே யார் கல்யாணம் பண்ணது? மோசே கல்யாணம் பண்ணார். அல்லேலூயா. இது ஏன் சொல்ல வரேன்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் தெரியணுன்றதுக்காக இதையும் சொல்லிட்டு போகிறேன். சரிங்க. இப்போ அடுத்தது நீங்கள் பாருங்கள். இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அரண்மனையில் இளவரசனாக வாழ்ந்த மோசே இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஐ பா 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 ட்ரு 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 அப்படி ஆயிட்டாரு. அரண்மனையில் இளவரசனை போல இருந்தவர் இப்போ ட்ரு ட்ரு ஆரம்பிட்டார். கடைசியில் என்ன நடந்ததுன்னா 40 வருஷம் இப்படியாச்சு ஆடு மேய்ச்சியே கிடக்கிறார். 40 வருஷம் முடிவு ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். பாருங்க, 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, 40 வருஷம் வழி நடத்துகிற வாழ்க்கை மோசேக்கு மட்டும்தான் கிடைச்சிது. இப்போ நீங்கள் இதை கவனித்து பாருங்களேன். 40வது வருஷம் முடிவில் அவர் என்ன பண்ணார்? ஒரு முட்செடி, அவர் தேவ பருவதம் மட்டும் ஆடு மேய்ச்சிக்கிட்டே வர்றாரு. அங்கே ஒரு முட்செடி திகு திகு திகுடு எரியுது, நல்லா ஜோனு எரியுது. அதாவது எரியறதுக்கும் திகு திகு திகுன்னு எரியறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அணைக்க முடியாதது. எரியுதை தண்ணி ஊற்றினா அணைச்சிடும், சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அணைச்சிடும். இது அணைக்க முடியாத அளவுக்கு எரியுது, திகு திகு குபு குபு குபுன்னு எரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன அது எரியுது, ஓகே, ஆனால் செடி எரிஞ்சு சாம்பல் ஆகணும்ல, ஆனால் அது ஆகலையே அப்படின்னு சொல்லி என்னவோ அதிசயம் நடக்குது. கிட்ட போய் பார்ப்போன்னு கிட்ட போகிறாரு. அப்போ தான் அப்போ தான் அங்கேருந்து பதில் வருது. மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கயிற்றி போடு அப்படின்னு வந்தது. உடனே ஒரு கால்கள் இருந்த பாதரட்சியை கயிற்றி போட்டார். கர்த்தரை பணிந்து கொண்டார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்யணும்னு ஆர்டர் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை அவர் ஃபாலோ பண்ணார். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மோசேக்கு முட்செடியில் தேவன் தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் வெந்து போகவில்லை. அல்லேலூயா. 2வது வசனத்தை படிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அங்க ஒரு முட்செடி எரிகிறது, அது நடுவிலே ஒரு தேவதூதன் நின்று இங்கே மோசேக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியில் சுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. 3வது வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அடுத்தது 4வது வசனம் பாருங்க. அவன் பார்க்க கிட்டி வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா சொல்லமா? அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 5வது வசனம். அப்பொழுது அவர், இங்க கிட்ட வராத, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா சொல்லமா? இப்போ இந்த வசனத்தை நீங்க படிச்சாச்சு. இது விளக்கத்தை நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ எல்லாரும் நான் சொல்கிறத கவனிங்க. படிக்கும்போது பைபிளை பாருங்கள், சொல்லும்போது என்ன பாருங்கள். நான் சொல்லும்போது அந்த விஷயத்தை நீங்கள் கூர்மையாக கவனிக்க முடியும். இப்போ கவனிங்க. முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் வெந்து போகவில்லை. முட்செடியிலே முதல்ல தேவ தூதனானவர் நின்றார். அங்கிருந்து முதல்ல தேவ தூதனானவர் நின்று என்று பார்க்குறோம். அந்த வசனத்தை படிங்க. 2வது வசனம். போதும் இருங்க, அங்கே கவனிங்க. இந்த வசனத்தை கவனிங்க. தூதனானவர், தூதன்னா வேற, தூதனானவர் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தூதன் சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து சம்மன்ஸ், ஏஞ்சல்ஸ், தூதர்கள். ஆனால் தூதனானவர் அப்படின்னு வந்தால்
அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்போ வந்தாலும் அது பாருங்க, தூதன்னு வருது, தூதனானவர் அப்படின்னு வருது. இந்த தூதனானவர் வரும்போது ரெஸ்பெக்டோட வரும். தூதன் வரும்போது அந்த ரெஸ்பெக்ட் இருக்க, தூதன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவர் இங்கே சொல்லும்போது பாருங்க, தூதனானவர். அப்போ அவர் தூதனானவர், இந்த வசனம் பாருங்க, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து முட்செடி அக்கினியில் ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது. அப்புறம் அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன என்று கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்க கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ முட்செடியில் இருந்தது யாரு? இல்லைங்க, முதல்ல பட்சமே தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அடுத்தது அவன் கிட்ட வர்றதை யார் பார்த்தது? தூதனானவரா கர்த்தரா? கர்த்தர். அப்போ பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்கிறதுக்கு இந்த வசனம் சரியான ஆதாரத்தை கொடுக்கிறது. முதல்ல பாருங்க, அவர் தூதனானவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ இங்கே சொல்றாரு பாருங்க, ரெண்டு பேரும் அவங்க ஒன்றா இருக்கிறத காட்டுறாரு. கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அக்கினி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அக்கினி வேதத்தில் ரொம்பவும் முக்கியமான காரியத்தை கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை சரியான பாதையில் நடத்துவதற்கு, தேவன் குறித்த காலத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை தன் பக்கம் எடுத்துக்கொள்வதற்கு, அழைப்பதற்கு இந்த அக்கினி இங்கே உபயோகமாகிறது. அல்லேலூயா. 5வது வசனத்தை படிக்கலாமா? அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கயிற்றி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இப்போ கவனிங்க, இந்த சம்பவத்தை பாருங்க. முதல்ல அக்கினி, பற்றி எரிகிற அக்கினி, ஜுவாலித்து எரிகிற அக்கினி. அந்த அக்கினியின் நடுவில் யார் இருந்தது? தூதனானவர் இருந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். இது இன்னும் அற்புதமான காட்சி கிட்ட பார்க்கறதுக்கு வந்தா அங்க தேவன் அதை பார்த்தார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே அங்கே இருந்தார்கள். இருந்து அவனை கூப்பிடுறாரு. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, பிதா கூப்பிடுறாரு, மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, அதனால் உன் பாதரட்சைகளை கழற்றி போடு. அதாவது உன்னிடத்தில் காணப்படுகிற அசுத்தங்கள், பாவங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் அனைத்தையும் இப்பொழுதே உன்னை விட்டு கயற்றி போடு என்று சொன்னார். உடனே கயற்றி போட்டான், தேவன் தரிசனமானார். அல்லேலூயா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கினியை பார்க்குறோம். முதல்ல ஒரு அக்கினி சொன்னேன், சுவிசேஷம் என்கிற அக்கினி இயேசு கிறிஸ்து போட வந்தார். அது பற்றி எரிய வேண்டும், எரிய வேண்டும்னு எழுதாம பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ இங்க பாருங்க, மோசே காலத்தில் ஒரு முட்செடி, ஒரு தேவ பர்வதம் எடுத்த இடத்துல அவர் ஆடு மேய்ச்சி, வழக்கமாக ஆடு மேய்க்கிறவர் 40 வருஷம் முடிவில் ஆடு மேய்ச்சிட்டு வரும்பொழுது ஒரு பச்சை முட்செடி பற்றி எரியுது, கொழுந்து விட்டு எரியுது, ஜகஜோதியாக எரியுது. ஆனால் ஒரு இலை கூட வேகலை, ஒரு முள்ளு கூட வெடிக்கலை, அப்படியே எரியுது ஜோதியா. அப்போ மோசேக்கு கிட்ட போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன் தெரியுமா? அங்கிருந்து தேவன் அவனுக்கு தனக்கு தரிசனத்தை காண்பிக்க விரும்பினார். அப்போ கவனிச்சிங்கன்னா, அவன் கிட்ட போகலான்னு போகும்போது கர்த்தர் அதை பார்த்து அவனை சொல்லி, நில்லு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம், நீ பரிசுத்தமானா உன் காலில் இருக்கிற பாதரட்சை, அதாவது உன்னை விட்டு நீ சீக்கிரமாய் அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உன்னை விட்டு சீக்கிரமாய் அகற்றி போட்டு விடு என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ நம்ம பார்த்த இந்த அக்கினி முதல் ஒரு அக்கினி பார்த்தோம், இப்போ ஒரு அக்கினி பார்க்குறோம். இந்த அக்கினி அற்புதங்களை, அற்புத காட்சியை நடப்பிக்கிற அக்கினி. இது நம்மை தேவனுக்கு பிரியமான பாத்திரவானாய் மாற்றுகிற அக்கினி. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பாருங்க, தேவன் நம்ம கூட பேசுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தேவன் பேசுறதையே கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் எங்கேயோ ஒருத்தன் குசு குசுன்னு பேசியிருப்பான், அது நம்ம காதில் கேட்கும். தேவன் பக்கத்தில் இருந்து பேசுறது நம்ம காதில் கேட்கவே கேட்காது. ஏன் தெரியுமா? நம்முடைய காது மாம்சத்தின் கிரியைகளினாலே ரொம்ப பெருத்து போயிருக்கு. அதனால் கழட்டி போட வேண்டிய காரியங்களை சீக்கிரமாக இப்போவே கழட்டி போட்டுருங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இங்கே அக்கினியை தேவன் காண்பிக்கிற அக்கினி எப்படிப்பட்டது? அற்புதத்தின் அக்கினி. அது இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்துவதற்காக அழைக்க வந்த அக்கினி. 40 வருஷம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக வனாந்தர பாதையாக எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு பாதையாக கால்நடையாக கொண்டு போய் சேர்த்த அக்கினி இங்கே அவனுக்கு முதலாவது தரிசனமானது. அல்லேலூயா. இந்த அக்கினி என்னன்னா, வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புத காட்சியை நடப்பிக்கிற அக்கினி. இரண்டாவதாக ஒரு அக்கினி நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை வாசிக்கலாம். எந்த வசனம் படிக்கிறீங்க? ஓ சாரி, நான் தப்பாக சொல்லிட்டுக்கிறேன். 39. என்னடா நான் சொன்ன வசனம் பதிலேன்னு பார்க்குறேன். 39 1லிருந்து 3 வரை. ஆமேன். ஒரு அழில சொல்லமா? இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். நான் தியானிக்கையில் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இப்போ தாவீதுனுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? அவர் சொல்றார் பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கருக்கு எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைத்தேன் என்றேன். நான் எப்போ வாய் திறப்பேன், எப்போ என் பேச்சிலிருந்து தப்பு கண்டுபிடிக்கலாம், எப்போ இவன் மாட்டுவான், எப்போ இவன் போவான், எப்போ இவன் வருவா, எப்போ இவன் பேசுவா, என் பேச்சிலிருந்து எப்படியாகிலும் தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பகைஞர்கள் காத்திருக்கிறாங்க, உங்களுடைய பகைஞர்கள் காத்திருக்கிறாங்க. அதனால் தாவீது சொல்கிறாரு, என் வாயில் நான் கடிவாளத்தை போட்டேன். குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க பாருங்கள், அதை போல் நான் கடிவாளத்தை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க 2வது வசனம், நான் மௌனமாகி ஊமையாகவே போயிட்டேன், எதையும் பேசுறது கிடையாது. அதனால் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன், மௌனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஊமையாகவே ஆயிட்டேன்னு தாவீது சொல்கிறார். ஊமையாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல், சும்மாவே எதையும் நல்லது கெட்டது கூட பேசலைங்க. நான் நல்லது சொன்னால் கூட தப்பாக எடுத்துக்க. அதனால் நலமானதை கூட நான் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது.
இதனால் என்ன ஆச்சுன்னா, நான் பேசினா தப்பு கண்டுபிடிக்கிறாங்க, நான் இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா தப்பு கண்டுபிடிக்கிறாங்க, நான் அதனால் என் வாய் நான் கடிவாளத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசாத மௌனமாக இருந்தேன், ஊமையாக இருந்தேன், எல்லாம் இருந்து அமர்ந்திருந்தேன். அதனால் என்ன ஆச்சுன்னா என்னுடைய துக்கம் ரொம்ப அதிகரிச்சிச்சு. அப்புறம் தான் சொல்கிறாரு, துக்கம் அதிகரித்த பேர் சொல்கிறாரு, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா சொல்லமா? ரொம்ப முக்கியமான வசனங்க. என்னன்னா, இந்த துக்கம் நம்ம பேசக்கூடாதபடி நமக்கு இருக்கிற எதிரிங்க, நம்ம எதை பேசினாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ நீ வாயை திறப்ப அதை எடுத்து போய் ஊரில் எடுத்து போய் பற்ற வச்சுட்டு வரலாம், எப்போ நீ மூச்சு விடுவ அதை எடுத்து போய் ஊரில் பற்ற வச்சுட்டு வரலாம். இதே வேலையாக ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாவே ஐயோயோ வந்துட்டானா அப்படின்ற நிலைமை நமக்கு தோணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், எனக்கு அதனால் துக்கம் ரொம்ப நெஞ்சு வரல வந்துச்சு, துக்கம் ரொம்ப தொண்டையை அடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், கம்முன்னு உட்காந்து ஆண்டவரை குறித்து தியானிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. எதுக்கு அவங்க கூட நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து ஆண்டவரை தியானிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை தியானிக்கும் பொழுது எனக்குள்ள அக்கினி மூண்டது. அக்கினி மூண்டதுனால நான் என்ன பண்ணுங்க, நான் தியானிக்கையில் அக்கினி எனக்குள்ளே மூண்டது. அல்லேலூயா. அப்பொழுது நான் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். நான் அப்பதாங்க வாயை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தை நல்லா கவனிங்க. என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. ஏன்னா துக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால் நான் ரொம்ப மனசு எரிச்சலாக இருந்தது, எரிய ஆரம்பிச்சிச்சு. எரிய ஆரம்பித்த பிறகு நான் என்ன பண்ணேன், தியானிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப எரிச்சலாக, ரொம்ப அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப எரியுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு என் ஆண்டவரை தியானிக்க ஆரம்பித்தேன். அக்கினி மூண்டது. அல்லேலூயா சொல்லலாமா? அக்கினி மூண்டது. அப்பொழுது நான் விடுதலையோடு ஜெபம் பண்ணும்படி தேவன் என் நாவுகளை திறந்தருளினார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அப்போ கவனிங்க, ரெண்டாவது இந்த அக்கினி தியானிக்கும் பொழுது அனல் மூட்கிற, தியானிக்கும் பொழுது அக்கினியை உண்டாக்குகிற அக்கினி. வசனத்தைப்படி சொல்லணும்னா, தியானிக்கையில் உண்டாகிற அக்கினி. தியானிக்கும் பொழுது இவருக்குள்ள ஒரு அக்கினி வந்துச்சு பாருங்க. அந்த அக்கினி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? பற்றி எரிகிறவர்களா இருப்பீங்க. மோசேக்கு வந்த அக்கினி அற்புதங்களை செய்கிற அக்கினி. உங்களை அற்புதம் செய்கிறவர்களாக 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற அற்புத அக்கினியாக அந்த அக்கினி காணப்பட்டது. இங்கே தாவீது துக்கத்தோடு அமர்ந்திருந்து தியானம் பண்ணும் பொழுது அவருக்கு தியானிக்கையில் அனல் மூண்டது. அப்படிப்பட்ட தியானிக்கும் பொழுது உண்டாகிற அக்கினியாய் தேவன் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3:11. மத்தேயு 3:11. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்கிற விஷயம் இது. யோவான் ஸ்நானகன் யாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தேவனால் அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி, இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர். யார்? யோவான் ஸ்நானகன். இவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு உறவு முறையை சேர்ந்தவங்க தான். ஏன் அப்படின்னு சொன்னால், மரியாள் எலிசபெத்தை பார்க்க வந்து அவங்கள வாழ்த்தின பொழுது அவங்களுக்கு வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று என்று நம்ம பார்க்குறோம். அவங்க 2 பேரும் உறவு முறையை சேர்ந்தவங்க. அப்போது யோவானும் இயேசு கிறிஸ்துவும்
உறவு முறையை சேர்ந்தவங்க. அந்த என்ன உறவுலாம் நமக்கு வேணாம், அந்த உறவு முறையை சேர்ந்தவங்க, நெருங்கிய உறவு முறையை சேர்ந்தவங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தெய்வம், யோவான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த ஊழியக்காரன். அல்லேலூயா. இது ரொம்ப வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து கடவுள், தெய்வம். ஆனால் யோவான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த ஊழியக்காரன். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, 11வது வசனம் படிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன். இப்போ கவனிங்க, இப்போ ஊழியக்காரன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அதாவது ஊழியக்காரர்கிட்ட நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. அந்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கென்ற ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த ஞானஸ்தானம். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, எனக்கு பின் வருகிறவரோ, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவர். அல்லேலூயா. என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சியை கயட்டுகிறதற்கும் நான் பாத்திரன். அவருடைய காலில் இருக்கிற செருப்பை கயட்ட கூட நான் பாத்திரன் கிடையாது, நான் தகுதி உள்ளவன் இல்லை. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை விட 6 மாதம் இவர் பெரியவர், யோவான் ஸ்தானகன். அவர் என்ன சொல்கிறாரு, உறவு முறை வேறு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம், இவர் ஊழியக்காரர். அல்லேலூயா. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, யோவான் ஊழியக்காரர், இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ அதனால் அவர் சொல்கிறாரு, நான் வந்து உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னால் ஒருத்தர் வராரு, அவர் என்னிலும் வல்லவர். அவர் காலில் இருக்கிற செருப்பை கட்டுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அவர் காலில் இருக்கிற செருப்பை கட்ட கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஒரு அழிலே சொல்லாமா? நீங்க எல்லாருமே ஊழியக்காரர் கொடுத்த ஞானஸ்தானத்தோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஞானஸ்தானம், ஊழியக்காரர் கொடுக்குற ஞானஸ்தானம் தனித்தனியா? ஆமாம், தனித்தனி. இந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இதுவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். யோவான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே பாவம் மன்னிப்புக்கென்று ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர். அவர் காலில் இருக்கிற செருப்பை கைட்ட கூட எனக்கு தகுதி கிடையாது. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானம், அக்கினி ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் யோவான் கொடுக்கிற ஞானஸ்தானம் தண்ணீரிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். நீங்கள் ஊழியக்காரர் கொடுக்குற ஞானஸ்தானத்தினால இயேசு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இயேசு தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றீங்கன்னா பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. என்ன செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெபம் பண்ணா அற்புதங்கள் நடக்கும், நீ ஜெபம் பண்ணா அதிசயங்கள் நடக்கும், நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இதுக்கு தான் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுத்தார். நீங்கள் இன்னும் அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 எடுங்களேன். 10:38 அப்போஸ்தலர் 10:30. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா.
நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணுறது உண்மைன்னா பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். சில பேர் ஞானஸ்தானமே எடுப்பாதிருப்பாங்க. ஞானஸ்தானமே அது என்னங்க, ஞானஸ்தானம் என்ன சும்மா நம்ம கிறிஸ்டினில் சேர்ந்துட்டோன்னு ஒரு அடையாளம் இல்லைங்க. மனம் திரும்புதல். யோவான் சும்மா ஞானஸ்தானம் கொடுக்கல, மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு அடைஞ்சாதான் இயேசு கொடுக்கிற அக்கினி பரிசுத்தாவின் அபிஷேகமும் அக்கினி ஞானஸ்தானம் அப்புறம் நீ பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல ஊழியக்கார் வழி நடத்துகிறவர் யோவான், வழி நடத்துகிறவர் அவர் உன்னை வழி நடத்தின பிறகு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இயேசு உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிடுவார். எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறை நம்ம பார்த்தோம். முதல் முறை அக்கினி அற்புதங்களை செய்ய அற்புத காட்சியை காண்பிக்கிற அக்கினி. ரெண்டாவது பார்த்தோம் தியானிக்கும் பொழுது உண்டாகிற அக்கினி பார்த்தோம். மூணாவது அதுதானே ஞானஸ்தானத்துக்குள் வழி நடத்துகிற அக்கினி. ஞானஸ்தானத்துக்குள், அதாவது அக்கினி ஞானஸ்தானத்துக்குள் வழி நடத்துகிற அக்கினி. அதாவது யோவான் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், ஓகே, என் வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். நீங்கள் அப்படி அந்த வசனம் படிக்கும்போது அப்போஸ்தலர் 10:38 படிக்கும்போது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், அங்கே அக்கினின்ற வார்த்தையை வல்லமைன்னு எழுதியிருக்கு. வல்லமைனா என்ன சொல்லுங்க? பவர்னா என்ன? வல்லமைனா பவர். நீங்கள் பவர்னா ரொம்ப ஈஸி. பவர் கட் ஆயிடுச்சு, வீட்டில் பவர் கட் ஆயிடுச்சு, கரண்ட் வரலன்னா என்ன சொல்லுங்க? காலையிலேருந்து ரொம்ப கஷ்டமாகுதுங்க, பவர் கட் ஆயிடுச்சு. பவர்னா என்ன? கரண்ட்டு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது செயல்படுத்துகிற செயல் பெருசாக இருக்கும். இந்த ஃபேனு ஓடுது கரண்ட் இருக்கிறதுனால, லைட்டு எரியுது கரண்ட் இருக்கிறதுனால, மைக்கு வேலை செய்யுது கரண்ட் இருக்கிறதுனால, இல்லைன்னா எல்லாமே டோட்டல் கட்டு. அப்போது பவருங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அற்புதங்களை செய்யக்கூடியது. அல்லேலூயா. பவருங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, பெரிய 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 காரியங்களை செய்யக்கூடியது. அல்லேலூயா. இதுதான் அது. அங்கே வல்லமை, இந்த அக்கினி வல்லமை, அதை இங்கே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நான்காவதாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் 49, 50 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 9, 49, 50. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லமா? இப்போ ரொம்ப முக்கியமானது 4வது விஷயம், இன்னும் முக்கியமானது 3வது விஷயம். அக்கினிக்குள் வழி நடத்துகிற, அதாவது ஞானஸ்தானத்துக்குள் வழி நடத்துகிற அக்கினி, ஞானஸ்தானத்துக்குள் வழி நடத்துகிற அக்கினி, அதாவது ஞானஸ்தானத்துக்குள் வழி நடத்துகிற அக்கினி. நிறைய ஞானஸ்தானங்கிறது நிறைய பேர் ஒரு ஞானஸ்தானம் தானே அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போ மனம் திரும்பினியோ அப்போவே இயேசு கிறிஸ்துவை சொன்ன கட்டளையை நிறைவேற்றணும். இது கட்டளை. அது இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 16, 17, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 பார்த்தீங்கன்னா தெரியும்.
இல்லை, அதுக்கு முன் வசனம். இயேசு கிறிஸ்து யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்க வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரு? தெய்வம். யோவான் யாரு? ஊழியக்காரன். நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுங்க. ஊழியக்கார்கிட்ட தேவனே ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கார். அதுக்கு ஊழியக்கார் சொல்கிறாரு, ஐயா இதெல்லாம் நியாயமா? நீங்கள் எனக்கு கொடுக்கணும், நான் உங்களுக்கு கொடுக்கலாமா? இது நியாயமான்னு கேட்டேன். அதுக்கு இயேசு கிறிஸ்துடைய பதிலை பாரு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு இது ஏற்றது. ஞானஸ்தானம் எடுக்காமல் எத்தனை நாளைக்கு விசுவாசி ஆனீங்கனாலும் செத்து அடக்கம் பண்ணாத இருக்கிற போன மாதிரி தான். சில பேர் ஒரு மாதம் கூட அடக்கம் பண்ணாத வச்சுருப்பாங்க. போனோம் தானே, அதனால் அடக்கம் பண்ணாத இருக்கிறதுக்கான அடையாளம். சரி, நம்ம இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49வது 50வது வசனம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுகிறான். பலி உப்பினால் பலியிடப்படுகிறது, அதுபோல மனுஷன் அக்கினியினால் உப்பிடப்படுகிறான். கவனிங்க, பலி கர்த்தருக்கு செலுத்துகிற பலி உப்பு இல்லாமல் பலி கிடையாது, உப்பு இல்லாமல் பலி கிடையாது. அதுபோல் மனுஷன் அக்கினி இல்லாமல் அவன் என்ன பலி செலுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னங்க, நான் இப்போ அக்கினி இருந்தால் தான், இயேசு கிறிஸ்து கொடுத்த அக்கினி ஞானஸ்தானம் இருந்தால் தான் நான் என் ஜெபலாம் கேட்கப்படும். ஆமாங்க, நான் எதுவும் சொல்லலைங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கிற வசனத்திலேருந்து விளக்கம் சொல்கிறேன், அவ்வளோதான். பாருங்க, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல, உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த பலியும். அப்புறம் பார்த்துங்க, அப்படியே வாங்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் குடும்பமாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, அவன் அக்கினியினால் உப்பிடப்படுவான். எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான், உப்பிடப்பட வேண்டும். அப்படி உப்பிடப்படலைன்னா இந்த 50வது வசனம் பாருங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரம் சொர்ணம் இல்லாமல் போனா அதுக்கு எப்படி உப்புக்கு சொர்ணம் ஏற்றுவீங்க? உப்புக்கு எப்படி சொர்ணம் ஏற்றுவீங்க? அது கீழே கொட்டுவதற்கும் மிதி உண்டு போகிறதுக்கு தான் சரியாகும். அதனால் நீங்கள் உப்பாய் இருங்க, ஒருவரோடு சமாதானம் உள்ளவர்களாய் இருங்க என்றார். அல்லேலூயா சொல்லமா? அப்படியானா நீங்கள் அக்கினியினால் உப்பேற்றப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷன் உப்பினால் சாரமேற்றும் அக்கினி, மனுஷனை அக்கினியினால் சாரமேற்றும் அக்கினி. உப்பு போல ஒரு பலிக்கு எவ்வளோ முக்கியம் உப்போ, அதுபோல ஒரு மனுஷனுக்கு அக்கினி அவசியம். அக்கினியினால் உப்பிடப்படுவது அவசியம். ஓகேவா? முதல்ல என்ன பார்த்தோம்? அற்புதங்களை செய்கிற அக்கினி. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? தியானிக்கும் போது உண்டாகிற அக்கினி. மூணாவது என்ன பார்த்தோம்? ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்துகிற அக்கினி. நாலாவது என்ன பார்த்தோம்? அக்கினி, மனுஷனை அக்கினியினால் உப்பிடப்படுகிற அக்கினி. சரி, ஐந்தாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கரெக்டு தான், படிங்க, நிற்கிறீங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ 2 வசனம் படிச்சிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். இப்போ அது அக்கினி வேணும், அக்கினி வேணும், அக்கினி வேணும்னு சொன்னது இல்லையா? அந்த அக்கினி யாருன்னா நம்முடைய தேவன் தான் அந்த அக்கினி. அல்லேலூயா. இப்போ நீங்கள் 5வது பாருங்க. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையும்
அக்கினி ஜுவாலையும் ஆகவும் செய்கிறார் என்று சொல்லுகிறதே. அப்போ இங்க பாருங்க, ஒரு சாதாரணமான நம்மளை, சாதாரணமான உங்களை, சாதாரணமான எங்களை தேவன் அக்கினி, எப்படி தம்முடைய ஊழியர் அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் கவனிங்களேன். பிலிப்பு காந்தேக மந்திரி, காந்தேக மந்திரி ரதத்தில் போறாரு. பிலிப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பு அந்த ரதத்தை கூட போய் சேர்ந்துக்க அப்படின்னாரு. இவர் எப்படி போய் சேர்ந்துருப்பாரு? ரதம் ஓடுற வேகத்துக்கு இவர் ஓட்டம் அதிகரிக்கணும். சாதாரண மனுஷன் ரதம் ஓடுற வேகத்துக்கு ஓட முடியுமா? இப்போ அதான் சொல்கிறேன், காரு போகிற வேகத்துக்கு நான் ஓட முடியுமா? முடியாது. வேணும்னா சினிமாவில் ஓடலாம், ஆனால் நிஜத்தில் ஓட முடியாது. அப்போது ஆனால் இப்போ இவர் ஓடுறாரு, ரதம் வேகத்துக்கு இவர் போகிறாரு. ரதம் கூட வேகத்துக்கு ஓடி போய் சொல்கிறாரு, நீங்கள் படிக்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. ஒருத்தன் எனக்கு சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீ படிக்கிற பகுதி இது அவர் ஏறி அப்புறம் சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு ஏறி மேலே உட்கார வச்சுக்கிறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ரதத்தில் போயிட்டுருக்காங்க. போகும்போது சொல்கிறார், நீ படிக்கிறது அவரது ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை பற்றி சொல்கிறாரோ வேறு யாரை பற்றி சொல்கிறாரோ அப்படின்னு அவர் கேட்க, இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து விவரித்து சொல்கிறார். இவர் விவரித்து சொன்ன உடனே அவர் திரும்பி பார்க்குறார், தண்ணி இருக்குது, நதி ஓரத்தில் போயிட்டு இருக்காங்க, தண்ணீர் இருக்க, எனக்கு தடை என்ன ஞானஸ்தானம் எடுக்க அப்படின்னா, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, தம்முடைய ஊழியக்காரனாகிய பிலிப்புவை தேவன் அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவன் அவருக்கு நீங்கள் உண்மையாக உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாமா? அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்கினி என்பது சுவிசேஷம், அது இப்பொழுதே எரிய வேண்டும் அல்ல, பற்றி உங்ககிட்ட அப்படியே பற்றி பரவி போய்கிட்டே இருக்க வேணும். இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்க? எருசலேமில் உள்ள பெத்லகேமில் பிறந்தார். இப்போ அங்கே பத்தின எத்தி இங்கே தமிழ்நாட்டில் நம்ம இந்த ஊரில் வெறும் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா, அது யாரால் வந்ததுன்னா அவரை அறிவிக்கிற சுவிசேஷத்தினாலே வந்தது. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா.